ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உணவே பிரதானம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு வெஜ் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்க. சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு 2-3 வாரம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு நான் எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்திக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சுப்பா. நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருந்த காய்களை சேர்த்துக்கிறோம். நான் கேரட்டு, கோஸு, பீன்ஸ் 3 சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்திக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம், ப்ரோக்கோலி, பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறி சேர்த்துக்கலாம். இது கூட இதுதான் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் இது முதல்ல வணக்கிக்கிறேன். இந்த காய் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சூப்புக்கு கொஞ்சம் தண்ணி உண்டுனாவே ஊற்றி தட்டம் போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தட்டை ஓப்பன் பண்ணுறோம். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். குடமிளகாயை நீளமாக கட் பண்ணி வச்சு குடமிளகாயை அது கூட சேர்த்துறோம். சூப்பில் சேர்த்துறோம். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளைல கொதிக்கட்டும். காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸு கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிக்கிற சூப்பில் அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஊற்றுறோம். கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சூப்பு நல்லா கெட்டியாக வரும். மறுபடியும் தட்டை போட்டு நல்லா மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ கொதிச்சிச்சு. இப்போ தட்டத்தை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது மேலே 1 ஸ்பூனு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். குறுமிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு குறுமிளகு சேர்த்திக்குவாங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். என் சூப்புக்கு மேலே வெங்காயத்தாள் தான் தூவாங்க. என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லை, அதனால் கொத்தமல்லி தலையை தூவுறேன். இப்போ தயாராகிடுச்சு. சுவையான வெஜ் சூப் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சூப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சூப் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான வெஜ் சூப் ரெடி.